ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலில் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா கதிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க லாயரை ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க 3 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, நம்ம ஜாமீனில் கதிரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலாம். ஏன்னா கோர்ட்டில் 3 லட்ச ரூபா கெட்ட சொல்லுவாங்க அப்படிங்கவும் உடனே மாயா ஜானகி கிட்ட சொல்லும் போது ஜானகியும் தன்னுடைய நகை எல்லாத்தையும் கலட்டி கொடுக்குறாங்க. கலட்டி கொடுத்ததுமே அடகு வச்சு அந்த ரூபாயை அவங்க ஏற்பாடு பண்ணி மாயா அவங்க கோர்ட்டில் கட்டியிருந்தாங்க. இதனால கதிரும் ஜாமீனில் வெளியே வந்துருந்தாங்க. இது எல்லாமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருக்கும் தெரிய வருது. எல்லாருடைய கோபத்துக்கும் மாயாவும் ஜானகியும் ஆளாகிறாங்க. அப்போ ரகுராம் கதிர் வீட்டுக்கு வரதை கொஞ்சம் கூட அவங்க விரும்பவே இல்லை. ஏற்கனவே தனத்துக்கு கழுத்தில் கதிர் தாலி கட்டியிருக்கிறத அவங்க கொஞ்சம் கூட விருப்பப்படவே இல்லை. இப்போ என்னென்னா கார்த்தி காணாமல் போனதுக்கும் கதிர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுது. அதனால ரகுராம் இன்னும் கூடுதலாக தான் கோவத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க. அது பார்த்தோம்னா ஜானகி எவ்வளவு எடுத்து சொல்கிறாங்க, கதிர் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், சொல்ல பொண்ணைக்கு வேறு யாராக தான் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால் கதிரை யாரும் ஒதுக்காதீங்க அப்படின்னாலும் யாருமே ஜானகி சொல்கிறது கேட்குற நிலமையில இல்லை. அப்போ கதிர் வீட்டுக்கு வராங்க. கதிரை பார்த்ததுமே எல்லாருமே முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி கதிர்கிட்ட சொல்கிறாங்க, கதிர் நீ வாடா, நான் ஒன்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயாவும் கதிர்கிட்ட சொல்கிறாங்க, கதிர் நீ இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால நீ யாரை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ கதிரும் சோகத்தோடய அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ நீ ரூமில் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும் போது கதிர் ரூமில் போய் உட்காருதாங்க. ஆனால் போலீஸ்காரங்க அவங்கள அடித்தனால அந்த வலியெல்லாம் தாங்க முடியாமல் ஐயோ வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கவும் அப்போ தனா கதிரை பார்க்குறாங்க. அவங்க வலியால் துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே தனா கையில் மருந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்ததுமே திரும்ப நான் உனக்கு மருந்து போட்டு விடுது அப்படிங்கும்போது இதை பார்த்ததுமே கதிர் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா தனத்தோட மனசு மாறிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும் போது அப்போ தனம் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் உனக்கு மருந்து போட்டு விட்டுருக்கனால என்னுடைய மனசு மாறி உன்னை ஏற்றுக்கிட்டதா அர்த்தமே கிடையாது. எந்தனாலும் சரிதான், நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன். ஆனால் நீ 1 மாதத்தில் என்னை விட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேலா, அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தனம் சொல்லவும் ஆனாலும் கதிர் தனம் எப்படின்னு சொன்னாலும் சரிதான், இப்போ நம்மகிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரிக்கு இருக்கிறாளே, இதுவே போர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி அடைகிறாங்க. அப்போ தானே கதிருக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கும்போது ஜானகியும் மாயாவும் இதை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பெரியம்மா, நம்ம இவ்வளோ பிரச்சனையிலையும் இதுக்குத்தானே நம்ம கஷ்டப்பட்டோம், கதிரும் தனமும் ஒன்று சேரணும்னு சொல்லிக்கிட்டு அது நடக்குது பாருங்க, என்ன இருந்தாலும் சரிதான், தனத்தோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் ஐயா, இதுக்காக தானே என் பொண்ணு 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தானே நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். என் பொண்ணுங்க 2 பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும், அதுக்காக நான் எதையும் பண்ணாலும் துணிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது, கதிர் ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்கன்னு. இதை கேட்டதுமே புவனேஸ்வரி பசுபதி ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மகாலிங்கத்துக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. என்னது, கார்த்தி அன்னைக்கு நம்ம அங்கே தானே அடித்தோம், ஆனால் அதுக்கப்புறமா அவன் உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுது, ஆனாலும் அவனை காணலையே, என்ன நடந்திருக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. இது என்னன்னா கதிர் தான் தப்பு செய்தான்னு சொல்லிக்கிட்டு அவனே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் கதிருக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒருவேளை கதிர் தான் அதை மறைச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கு கதிர் மேலேயும் ஒரு சந்தேகம் வருது. இல்லை இருக்க முடியாது, ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கார்த்தி எங்கே போனா என்ன ஆனான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டுக்கு. ஒருவேளை கார்த்தி உயிரோடு தான் இருப்பானோ, அப்படி மட்டும் இருந்துட்டா அவ்வளோதான், அவன் என்ன காட்டி கொடுத்துருவான், இந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் அவ்வளோதான், என் கதையை முடிச்சிருவாங்க, இந்த கார்த்தி எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்கமும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் புவனேஸ்வரி பசுபதி பார்த்தோம்னா நேராக ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, என்ன கதிரை உங்கள் வீட்டு பையனால் நீங்கள் அழைச்சி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஆனால் ஏன் பகனை இன்னும் காணலையே, அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியல, ஒழுங்கு மாதிரியா இந்த கதிர் எங்க, அவன்கிட்ட கேட்டாலும் தெரியும், டே கதிர் எங்கடா இருக்கிற, என் மகனை எங்கே இருக்கிறான் நீ சொல்லு, உனக்கு தெரியாமல் எங்கேயும் அவன் பேருக்க முடியாது, நீ தான் என் பையனை ஏதோ பண்ணியிருக்கிற அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் இருந்து கதிரை அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்கவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, கார்த்திக்கும் கதிர்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, கார்த்திகை கார்டில் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறீங்களா, அங்கே போய் சொல்லுங்கள், அவங்க தேடி
கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க, எதுக்கு தேவலாம் இங்க வந்து கத்திட்டு இருக்கிறீங்க, கதிர் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கும்போது உடனே மாயாவும் சொல்றாங்க, ஆமா கதிருக்கும் கார்த்திக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, நீங்க தான் வந்து அங்க போய் சொல்லியிருக்கிறீங்களா, அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா நீங்களும் போய் தேடுங்க, அதுக்காக தேவலாம் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே புவனேஸ்வரி பசுபதியும் திட்டி அனுப்பி விடுறாங்க. அவங்களும் கோவத்தோட அங்கிருந்து போகவும் அப்ப பத்மாவும் பார்வதி சொல்றாங்க, எல்லாத்துக்கான இந்த கதிர் தான், இவனால தானே எல்லா பிரச்சனையும், இவன் தானே வந்து கார்த்திகிட்ட அடிக்கடி தகராறு பண்ணிட்டு இருந்தான், அதனாலனா அவங்க வீட்டுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி கிட்ட சொல்றாங்க, அண்ணி நீங்க கதிருக்கு ரொம்பவே தான் இடம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, உங்களால தான் இந்த மாயாவும் கதிரும் இந்த வீட்டுல எந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்களால தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கதையை எடுத்துட்டு போறாங்க.